டெய்லி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்களும் ஒரு வாய்ஸ் சாப்பிடுங்க, ஊட்டி விட்றேன். சரிங்களா? சாப்பிட்டு போட்டுமா? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கணேசபுரம் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா முனியாண்டி விலாஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நமக்கு முனியாண்டி விலாஸ்னே நமக்கு என்ன தோணுன்னா கறி தான் பயங்கரமாக நமக்கு தோணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா பரோட்டா, குஸ்கா இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடையோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் டு அன்னூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கணேசபுரம் ஏரியாவில் கரெக்டாக கரூர் வைசியா பேங்க் ஆப்போசிட் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் வந்துட்டு பாட்டை கலப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம சாப்பிட்டு போது சொல்லலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்போம் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குங்களோ அவர்கிட்ட கேட்டால் நமக்கு தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். சார் வணக்கம், உங்கள் பேருங்க? நான் பேர் பஸ்ராஜன் தான். பத்ராஜன். நான் கர்நாடகா. ஆமாங்க. ஸோ வியூஸ் பாருங்கள், கர்நாடகாவிலேருந்து ஒரு கஸ்டமர் இங்கே வந்திருக்காரு. சார் ரெகுலராக இங்கே வந்து சாப்பிடுவீங்களா? ஆமாங்க. இல்லைங்க, நாங்கள் 3 நாள் தான் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். முன்னாடி வேறு கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ வியூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகாவிலேருந்தே ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்ருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஆன் தி வேல இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் ஓனர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். ஆனால் வணக்கங்க, உங்கள் பேருங்க? மூர்த்திங்க. மூர்த்தி. ஆனால் இந்த கடை ஆரம்பித்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? கணேஸ்வரத்துக்கு வந்து 10 வருஷமாக ஹோட்டல் தான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்குங்க? கரூர் வைசா பேங்க் ஆப்போசிட். கரெக்டாக கணேஸ்புரத்தில் கரூர் வைசா பேங்க் ஆப்போசிட்டுங்க. என்னென்ன வெரைட்டிஸ் இங்கே கொடுத்துட்ருக்கீங்க? சாப்பாடு, பிரியாணி, குஸ்கா, பரோட்டா, முட்டை பரோட்டா எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குங்க. ஸோ பீப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப விரும்பி வாங்குறது வந்து பரோட்டா மட்டுங்களா இல்லை பிரியாணி அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு கலந்து போகும்? எல்லாமே கலந்து போகும். குருமாலாம் என்ன குருமா கொடுத்துட்ருக்கீங்க? சிக்கன் குருமா தான், கிரேவி அதுதான் எல்லாமே கொடுத்துட்டு. மீன் குழம்பு.
சரிங்கண்ணா, உங்கள் கடையை வந்து தேடி வரவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காண்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்ல முடியும்? 88 70 55 40 20. கறி கடை இருக்குது, அதுவும் உங்களோட தானுங்களா? என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? காடை, சில்லி, சரிங்க. ரைஸ் ஐட்டங்கள், எக் ரைஸ், நூல் ரன்ஸ் எல்லாமே இருக்குது சார். எல்லாமே இருக்குது. பக்கத்தில் இருக்க கடை வந்துட்டு அங்கேயும் இதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை அங்கே கறி கடையா? இல்லை, ரெண்டுமே ஒன்று தான், ஒரே தான். சரி. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்தாங்கன்னா வாங்கிட்டு போய்க்கலாம் ரெகுலராக. இங்கே வரவங்க அங்கே வாங்கி போடுவாங்க, அங்கே வரவங்க இங்கே சாப்பிட்டு ஒரு ஈஸியாக இருக்கும். மதுரை முனியாண்டி விலாஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா பீஸு, முட்டை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பிரியாணினாலே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான், இங்கேயும் அவங்க சீரக சம்பா ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, டெய்லி நானும் சாப்பிட்ருக்கேன். ஸோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்களும் ஒரு வாய்ஸ் சாப்பிடுங்க, ஊட்டி விட்றேன். சரிங்களா, சாப்பிட்டு பார்த்துக்கலாம். ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மதுரை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி பண்ணுவாங்க, அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இங்கே கிடச்சிருக்குங்க. ஸோ நல்லா ஒரு உள்ளே வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிரியாணிக்கு வந்து சேர்த்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி. ஸோ பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா பாயிலாக இருக்குது, நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் தேடி வந்தீங்கன்னா அவங்க வந்து காடையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ காடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே நீங்கள் எந்த பீஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ சிக்கன் பீஸ் சாப்பிடுவோமா? ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா குழம்புல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? எக்கு முடியலாமா? பேலன்ஸ் இருக்குது, அதையும் சாப்பிட்றேன். ஸோ நான் எவ்வளோ கடையில் வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கேங்க, பட் இந்த ஒரு ஃப்ளேவரான ஒரு டேஸ்ட் வந்து எனக்கு இந்த ஷாப்பில் கிடச்சிருக்கு. நல்லா இருக்குது. நீங்கள் இந்த கடையில் வந்தீங்கன்னா ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்துலேயே கறி கடை வச்சதுனால நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து சில்லி,
எல்லாமே போட்டு தராங்க, நல்லாயிருக்கு. விவோஸ் இன்றைக்கி வந்து மதுரை முனியாண்டி விலாஸில் வந்து நான் சாப்பிட்டேங்க. பிரியாணியும் சரியே, சில்லியும் சரியே, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாயில் வச்சோடனே எப்படி உள்ளே போச்சுனே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திரும்பவும் சொல்கிறேங்க, கோயம்புத்தூர் டு அன்னூர் ரோட்டில் கரெக்டாக கணேசபுரம் அப்படிங்கிற இடத்துல கரூர் வைசா பேங்க் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பிடிக்கலாங்க. ஸோ வியூவர்ஸ் மற்றும் ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.